அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கிய அறிவிப்பு, இப்போ குரு பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு ராசிக்கா போடப்பட்டிருக்கு. ஆக்சுவலா மகர ராசிக்கு பலன் போட்டிருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோவோட கடைசியில பேஜ்ல இருக்கு. அதை பார்த்து பலன் அடைகிறது நல்லது. இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்தீங்கன்னா 29/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி காலையில் 9:52 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் காலையில் 10:39 வரை இருக்கு. அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம். இன்று சுபமுகூர்த்த நாளாக இருக்கு. சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:31க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10:12, அதாவது 10:30 12:06 வரைக்கும் ராகுகாலம். யமகண்டம் பகல் 3:18 4:55 வரைக்கும். குளிகை காலையில் 7:17 8:54 வரைக்கும். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொருத்தமாக இருக்கும், சிறப்பாக இருக்கு, பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு இன்பம், ரிஷப ராசிக்கு துன்பம், மிதுன ராசிக்கு களிப்பு, கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு, கன்னி ராசிக்கு தனம், துலாம் ராசிக்கு அமைதி, விருச்சிக ராசிக்கு வாழ்வு, தனுஷ் ராசிக்கு சினம், மகர ராசிக்கு அனுகூலம். இப்போ கிரகநிலைகளை வச்சு பார்க்கும்போது, நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரம் என்ன மாதிரி சுபகாரியங்கள்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, குடிப்புக, திருமணம், சாந்தி முகூர்த்தம், பயிர் தொழில் செய்யறதுக்கு, வியாபாரம் ஆரம்பிக்க, தொழிலில் முன்னேற்றங்கள் செய்யறதுக்கும், வீட்டில் சாமி படம் அமைக்கிறது, கோயில் கட்ட, தான தர்மங்கள் செய்யறதுக்கு, அதே போல கோயில்கள் போயிட்டு வர்றதுக்கும் உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். திதியும் பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி, சுபகாரியங்கள் பல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதியாக தான் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா திருமணம், காது குத்த, சாந்தி முகூர்த்தம், நிச்சயதார்த்தம், பெயர் வைக்கிறது, அந்த மாதிரி இப்போ மேஷராசிக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாள், சுறுசுறுப்பான நாள். உங்கள் ராசி பலன் தெரிஞ்சுக்கணுன்னா, குரு பயிற்சி பலன் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ராசி அதிகமாக வருதோ கமெண்ட்டில் அந்த ராசிக்கான பலன்கள் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கு. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அனுகூலமாகவும் சாதகமாகவும் தான் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாகவும் உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உறுதியும் இருக்குது. தன்னம்பிக்கையோடு இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லா விஷயத்துலையும் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராத கடன்கள் இன்று வசூலாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். இன்று உங்ககிட்ட இருக்கிற நேர்மறையான எண்ணம் காரணமா நாளை உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமாக்கி கொள்ளுவீங்க. இன்று நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு வெளிப்படும். உங்க திறமைக்கான நாளாக தான் இருக்கு. வியாபாரத்திலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்க போக்குல நல்ல ஒரு உறுதி காரணமா சிறப்பா வேலைகளை செய்வீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற திட்டம் மற்றும் புத்திசாலித்தனம் வச்சு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளா இந்த நாளை கொண்டு போக உதவியா இருக்கு. பாராட்டுக்கள் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட சிறந்த உணர்வுகளை பகிர்ந்துக்குவீங்க. தொணக்கூட உறவுல நல்லிணக்கம் நல்லா இருக்கு, புரிதல் நல்லா இருக்கு, மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். வரவும் நல்லா இருக்கனால குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற நாள். காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கும். சேமிப்பும் அதிகமாக இருக்குது. அதிக அளவில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆற்றல் இருக்குது. அதனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இன்று உங்களுக்கு நாள் கொஞ்சம் கலவையாக தான் இருக்கும். ஆனாலும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமாகவும் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. உங்களோட குரு பயிற்சி பலன் தெரியணும்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா
எந்த ராசி கமெண்ட்ல அதிகமாக வருதோ அந்த ராசிக்கான பலன்கள் மட்டும்தான் போடப்படும். ரிஷப ராசிக்கு இன்று ஏற்றமான நாள். உங்ககிட்ட இன்று நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நீங்க செய்யற வேலைகள்ல செயல்கள்ல தெளிவான சிந்தனைகளோட செய்வீங்க. அது நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் வழியாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளால நல்ல பலன் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு லாபம் பெருக்கக்கூடிய ஒரு நாள். கடன் பிரச்சனை குறையும். திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போவீங்க. இன்று உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா முடிப்பீங்க. நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சின்ன சின்னதா பிரச்சனைகள் வந்தாலும் அதுல உங்களோட உறுதியும் தன்னம்பிக்கையும் வச்சு உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு வச்சு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வளர்ச்சிக்குரிய நாளா தான் இந்திய நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களா டெஃபினட்டா அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒன்னா வெளியில போறதுக்கும் மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிக்கவும் காதலர்களுக்கும் இது ஏற்ற ஒரு நாளா இருக்கு. எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பயனுள்ள வகையில நேரத்தை செலவு செய்யறது ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலை அதிகமாக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு நல்லாவே இருக்கு. கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று சின்ன சின்னதா முதலீடுகள் செஞ்சு அதிக லாபம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பயன்படுத்திக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட உற்சாகமான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கோம். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உற்சாகமா இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்று உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொறுப்புகள் அதிகமா இருக்கும். குடும்பத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு குரு பயிற்சி பலன் நல்லா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இன்று நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. பதட்டப்படாம நாளை கொண்டு போறது நல்லது. உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. இன்று உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிறனால திண்டாட்டம், பணப்பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கு. தேவையில்லாத உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளோட கெடுபிடிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. குடும்பத்துல மனைவி வழியில நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு. அது மனசுக்கு நிறைவா இருக்கும். வியாபாரத்திலயும் சரி, வேலையிலயும் சரி உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் இருக்கும். அதனால நல்லா உழைக்க வேண்டிய நாளா இருக்கு. எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்காம இருக்கிறது நல்லது. உங்களோட செயல்கள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது நல்லது. பதட்டப்படுறத தவிர்த்துருங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில கூட வேலை செய்யறவங்களால சில பிரச்சனைகளோ தொல்லைகளோ ஏற்படலாம். அவங்களால நீங்க செய்யற வேலைகள்ல தடை தாமதங்கள் இருக்கும். நீங்க உங்களோட வேலைகளை கண்ணுங்கருத்துமா யாருக்கும் பொறுப்பு கொடுக்காம நீங்களே செய்யறது நல்லது. பொறுமையா செய்யுங்க. பதட்டப்படாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட பேச்சுல இன்று கொஞ்சம் பதட்டம் இருக்கிறனால தனக்கு புரியுற மாதிரி சில கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவருக்கு புரிஞ்சுக்கிட்டு நாளை அமைதியை கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று கண்டிப்பா பணப்பற்றாக்குறை இருக்கு. அதிக செலவுகள் இருக்கு. வரவு கம்மியா இருக்கு. அது உங்களோட தேவைகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. பணத்தை ஜாக்கிரதையா செலவு பண்ணுங்க. வீணா கடனை வாங்கி டென்ஷன் ஆகாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இல்லை. முதுகு வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்று ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். அதே போல இந்த குரு பயிற்சியிலையும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்க குரு பலன் தெரிஞ்சுக்கணும்னா உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு அதுக்குண்டான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு லிங்க் போடப்படும். எந்த ராசி அதிகமாவதோ அந்த ராசிக்கான பலன் இன்று பதிவிடப்படும். இன்று குடும்பத்துல எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். தொழில மந்த நிலை இருக்கு. அரசு வகையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படும். வேலையில கூட வேலை செய்யறவங்களை அனுசரிச்சு போறது நல்லது. அவங்களால தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை ஆகாம பார்த்துக்கோங்க. உறவினர்களால கொஞ்சம் அனுகூலம் இருக்கு. அதனால அதிக அளவுல எதிர்பார்ப்பு இல்லை. போற போக்குல நாளை கொண்டு போங்க. உங்க மனசுல கொஞ்சம் குழப்பங்கள், பதட்டங்கள் நிறைய இருக்கு. அமைதி இழக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பிரார்த்தனை செய்யறது, பாட்டு கேட்கறது, அதுக்கு நேரம் ஒதுக்கி நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நிறுவனத்துல மேல முதன்மை வகிக்க நீங்க என்னதான் செஞ்சாலும் கொஞ்சம் இழுபறி இருக்கத்தான் செய்யும். செய்யற செயல்கள், வேலைகள் எல்லாமே திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும். ஜாக்கிரதையா சூழ்நிலைகளை கையாளுங்க.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்க துணைக்கிட்ட தனித்திருப்பது நல்லது. அது ஏன்னா மனசுல ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் பரஸ்பர புரிதலை குறைக்கிற மாதிரி இருக்கு. துணை என்னதான் அன்பா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த பண வரவு கம்மியாக தான் இருக்கும். பண விஷயங்களை கையாளும் போது விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பண இழப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே நேரங்களில் பணத்தை அதிகமாக விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்த்துருங்க. வெளியில் எங்கேயும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்று நீங்கள் நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்துலையும் கண்ணை மூடிக்கிட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ராசிகள் அதிகமாக வருதோ அந்த ராசிக்கான பலன் தினமும் போடப்படுது. நீங்கள் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்குது. நல்ல ஒரு உறுதியான செயல்பாடு எல்லா விஷயத்துலையும் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் திறமையும் வெளிப்படுற மாதிரி இருக்கும். இன்று உங்ககிட்ட எல்லா செய்கிற செயல்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமும் முன்னேற்றமும் நல்லா இருக்குது. உங்களோட முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும். நண்பர்களோட ஆதரவை பெறுவீங்க. மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. ஜாலியாக குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. என்னதான் வேலை அதிகமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் உங்களோட செயல்பாடுகள் திட்டமிட்டும் நல்ல ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணியும் நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். அது பாராட்டுக்குரியதாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க துணைக்கிட்ட அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒன்றா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு சின்னதாக சம்பாதிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயத்தில் நல்ல ஒரு வரவு இருக்கும். சேமிப்பு பண்ணுறது நல்லது. சின்ன சின்ன முதலீடாக பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இன்று உங்களுக்கு கவலைகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. அதே போல் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்கணுமான்னு தெரிஞ்சுக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதிக ராசி எது வருதோ அந்த ராசிக்கான பலன் போடப்பட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு ராசிக்கு போட்டாச்சு. நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்கு எந்த வேலையிலையும் சுறுசுறுப்பாமல் இல்லாமல் இருப்பீங்க. உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும், வீண் பிரச்சனைகள் ஏற்படும். வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலை விஷயமா பயணங்களில் அலைச்சல் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நண்பர்களை ஒத்துழைப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிங்க. எந்த இடத்துலையும் ஈகோ காட்டாதீங்க. நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். இன்று நம்பிக்கையோட சரியான போக்கில் உங்களோட செயல்களையும் காரியங்களையும் செய்கிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். தெளிவான நாளாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை அதிகமாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் பதட்டம் அவங்கக்கிட்டேயும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்குங்க. வீண் பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களால சில சூழ்நிலைகள் மாற்றங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கூட கொஞ்சம் ஈகோவெல்லாம் காட்டாதீங்க. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் பதட்டத்தெல்லாம் துணை மேலே திணிக்காதீங்க. காதலர்கள் இன்று பார்க்காம இருக்கிறது நல்லது. புரிதலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது. கையில் இருக்கிற பணம் கம்மியாக இருக்கும், வரவு கம்மி. அதே நேரங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யலைனாலும் பரவாயில்ல, சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்னதாக பாதிப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி.
இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையா இருக்கும். ஏன்னா, சந்திரன் உங்க ராசியிலே இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வராரு. அவரோட பலன தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோவ லிங்கா போடப்படும். அத பார்த்து பலனடைறது நல்லது. கமெண்ட் பண்றவங்களுக்கு லிங்க் உங்களுக்கு கமெண்ட்லயே ரிப்ளையா வரும். இப்போ துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவுகள் இருக்கணும். ஏன்னா, அவசரப்பட்டு நீங்க செய்ற விஷயங்கள் அ தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூடிய அளவுல முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டினாலும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி இருக்கு. ஆனா விரயங்களும் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா அரசு வழியில சின்னதா உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் விலகுற மாதிரி இருக்கு. பேசுறது ஜாக்கிரதையா பார்த்து பேசுறது நல்லது. பசங்க கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. இன்று நாளை கொஞ்சம் மந்தமா இருக்கும். அதே நேரங்கள்ல நீங்க சுயமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நீங்க செய்யற காரியங்கள்ல கவனமா இல்லைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில சரிவுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை ஜாக்கிரதையா கையாளுங்க. பொறுப்புகள் அதிகமா இருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் அதாவது சௌகரியங்களை விட்டு கொடுத்து கடின முயற்சியும் கடின உழைப்பும் வேலையில அவசியம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கும். அதை துணைக்கிட்ட காட்டுவீங்க. அதனால உறவுகளுக்குள்ள சின்னதா மோதல்களோ விரிசல்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதம் இல்லாம பாத்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா ஆன்மீக விஷயத்துக்காக செலவு செய்யறது நல்லதா இருக்கும். மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்கள்ல எரிச்சல் காணப்படுற மாதிரி இருக்கும். எண்ணெய் பதார்த்தத்தை சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு பதட்டத்தோட தான் நாள ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மனசுல கவலையோ இல்லைன்னா சோம்பேறித்தனமோ மனசுல கொஞ்சம் திருப்தி இல்லாத மனநிலையோட நாளை கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட இன்று பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு இல்லாத மனநிலை, பசங்களால வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தடை இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலைபளு குறையிற மாதிரி இருக்கும். தெய்வீக செயல்களில் ஈடுபாடு இருந்ததுன்னா மனசுக்கு அமைதியாகவும் நிறைவாகவும் போகும். இன்று சில இழப்புகளுக்கு சாத்தியமா இருக்கு. அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனம். ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு ஆறுதலையும் திருப்தியும் தரும். கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்துல முடிக்கிறதுக்கு முடியாது. வேலைகள் கொஞ்சம் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கு. வேலையில நடக்கிற தாமதம் மேலதிகாரிகளோட கவனத்திற்கு போகும். அதனால சில பிரச்சனைகளும் சில இக்கட்டான சூழ்நிலைகளும் சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்க கிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போட்டு அவங்கள டென்ஷன் ஏத்துற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் இல்லை. அதெல்லாம் தவிர்த்துட்டு அமைதியா நாளை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க தனிமையில இருக்கிறது இன்று உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப பதட்டப்படாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்பு திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் மேலும் நஷ்டம் ஏற்படாம இருக்க நீங்க கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு செலவும் பண்ணாதீங்க. நிறுத்தி நிதானமா பண்ணீங்கன்னா தப்பிச்சிங்க. விரயமாகாம பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய நாள். அமைதியா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பலன் தர விதமாக தான் இருக்கும். அதே நேரங்களில் உங்களுக்கு ஒரு சின்னதாக குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து குரு கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்க தான் செய்து. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்று மனசில் கொஞ்சம் நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்கு. கவலையே இல்லை. ஆனால் குரு பயிற்சி பலனில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் செய்கிற செயல்களில் இன்று வெற்றிகள் நல்லா இருக்கும். பசங்க பொறுப்போட செயல்படுவாங்க. கூட பிறந்தவங்களால இல்லத்தில் மகிழ்ச்சிகள் கூடும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட பாராட்டுதல்கள் கிடைக்கும். வியாபார விஷயமா பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாள் முழுக்க உங்ககிட்ட நல்ல ஒரு வருமானம் இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருப்பீங்க. குடும்ப
குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். இன்று உங்களோட அனைத்து செயலையும் நேரத்துக்கு முடிக்கிறது, வெற்றிகரமா முடிக்கிறது, உங்களோட விருப்பங்கள் நிறைவேறது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நம்பிக்கையோட செய்வீங்க. உங்க புதுமையான கருத்துக்கள், புதிய யுக்திகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க செய்யற செயல்களுக்கு இன்று பாராட்டு கண்டிப்பா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட சிறந்த முறையில தொடர்பு இருக்கு. கையில பண வரவு நல்லா இருக்கு, சந்தோஷம் நல்லா இருக்கும், வெளியில ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு 2 பேரும் பரஸ்பர புரிதலோடையும் மகிழ்ச்சியோடையும் நாளை கொண்டு போவீங்க. காதலர்கள் இன்று ஒன்றாக வெளியில போய் ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அதிக பண வரவிற்கு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புத்திசாலித்தனமா அதிக அளவுல சேமிக்கலாம். பிளான் பண்ணுங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற மனசுல வலிமையும் தைரியமும் உறுதியும் மகிழ்ச்சியும் நாள் முழுக்க உற்சாகமா வச்சிருக்கும். ஆரோக்கிய குறைபாடு இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்று உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்குரிய நாள், திட்டமிட வேண்டிய நாள். அதே போலதான் குரு பெயர்ச்சியிலையும் நல்ல ஒரு பலன் தர விதமான பெயர்ச்சி இருக்கு. 7ஆம் இடத்து குரு சாதகமான பலன்கள் உண்டு. உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. குரு மகரத்துக்கான பலன்கள் உங்களுக்கு லிங்க் கமெண்ட்ல வரும். உங்களுக்கு காலையிலேயே மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். உங்களோட பிரச்சனைகள் கூட பிறந்தவங்க எல்லாமே உறுதுணையா இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற பக்குவமும் தைரியமும் நல்லா இருக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீங்க. மகிழ்ச்சியா நாளை கொண்டாடுவீங்க. குடும்பத்தோட வெளியில போறதும் அதிக வரவு இருக்கிறதுனால, வளர்ச்சி தெரிகிறதுனால மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கு. இன்று உங்களோட வலுவான திறமைகளை வளர்த்துக்குவீங்க. அதன் மூலியமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலியமா எல்லா விஷயத்திலையும் சாதகமாகவும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு வேலை தொடர்பான பயணம் இருக்கு. அது மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான பதவி உயர்வோ உயர்வுக்கான பலன்கள் நல்லாவே இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நேர்மையாக நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் இருக்கும், அந்யுன்யம் இருக்கு. ஒன்றா வெளியில் போவீங்க. 2 பேரும் பரஸ்பர புரிதலோட முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்கு. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. உற்சாகமாக இருங்க. நாள் முழுக்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை போதிய அளவு இருக்கு. வரவு நல்லா இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு லாபமும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புத்திசாலித்தனமாக முதலீடு செஞ்சு லாபம் பெறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியம் புத்துணர்ச்சி காரணமா ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோட தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் அந்த நிலை இருக்கு. அதே மாதிரி தான் குரு 6ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும். உங்களோட ராசி பலனை கேட்டு குரு பயிற்சி பலனை கேட்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான லிங்க் தானா வரும். உங்களுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் சாப்பாட்டுலையும் ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. குடும்ப உறவுகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றும். பொருளாதார நிலை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வேலையில் கொஞ்சம் இழுபறி இருக்கத்தான் செய்து வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் மன வருத்தம் இருக்கலாம். இன்று சவால்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும். அதனால எல்லா விஷயத்தையும் பொறுமையாகவும் உறுதியோடையும் கையாள வேண்டியது அவசியம். மனசை அமைதியாக வச்சுக்க. இசை கேட்கறது, பொழுதுபோக்கு விஷயங்களில் பங்கு பெறுறது மனசுக்கு நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்யும் போது சில போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது. அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்க. பதட்டப்படாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கிட்ட இன்று பேசும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் அந்த உணர்வை துணைக்கிட்ட காண்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக பெருசாக விவாதம் போனாலும் அப்படியே ஒதுங்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை. தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா கையில் இருக்கிற சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்குங்க. வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மாவோட ஆரோக்கியமோ அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருங்க. உங்களுக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது, கவனம். அடுத்த ராசி, கடைசி ராசினா மீனராசி. இன்று உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ஆனால் குரு பெயர்ச்சி பலன் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்க வேண்டிய பலனாக இருக்குது. உங்கள் ராசியோட பலனை தெரிஞ்சுக்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இன்றைய பலன்களை பார்க்கும் போது இன்று உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்படுற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பெரிய தொகையும் கொடுக்கறதோ வாங்குறதோ இல்லை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும், கொஞ்ச நாள் பொறுக்கலாம். அதே நாளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க. சூழ்நிலைகளை கவனமாக இல்லைன்னா தேவையில்லாத வீண் வழக்கு வம்புல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இன்று நீங்கள் செய்கிற செயல்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தவறுகளோ பிரச்சனைகளோ சவால்களோ இருக்கத்தான் செய்து புதிய தொடர்புகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. வார்த்தைகளில் இன்று அதிகமான நிதானம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திருப்திகரமான பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம். வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகள் ரொம்பவே தாமதமாகிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு வேலைகளை கவனமாக செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று மனசில் இருக்கிற குழப்பங்கள்னால துணைக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாக இன்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு சுத்தமாக இல்லை. ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதாக இருக்குது. மாத கடைசி அப்படின்னும் போது மனசில் பதட்டமும் குழப்பங்களும் அதிகமாக இருக்குது. செலவுகளை கண்காணிக்கலைன்னா தேவையில்லாத விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடவலி கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல்ல இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கா போடப்படும். உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அதிக அளவில் எந்த ராசி வருதோ அந்த ராசிக்கான பலன் மட்டும்தான் போடப்படும். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு போட்டுட்டு வியூஸ் இல்லாம நம்ம ஐடியலா உட்கார்றதுக்கு சும்மா இருக்கிறது நல்லது. அதனால உங்களோட கமெண்ட், உங்களோட குரு பலன் தெரிஞ்சுக்கணும், உங்க ராசிக்கான பலன் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் குரு பலன் பயிற்சி பலன் பார்க்கறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கும் நல்லதாக இருக்கும். இந்த வீடியோஸ் இன்னும் சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட பலன் பார்க்கும் போது லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அறியாமலே இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகுது. எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் புதுசாக சில விஷயங்களை செய்யறதுக்கும் எங்களுக்கும் உந்துதலாக இருக்கும். குரு பெயர்ச்சி பலன் பார்க்க விரும்புகிறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களோட வாழ்க்கை மேம்பட எங்களால் முடிஞ்ச உதவி எதை செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.